மக்கள் கட்சியின் சார்பாக மாநில தலைவர் சக்திவேல் அவர்கள் வந்துள்ளார்கள். இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட இருக்கிறார்கள். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். கோவை தெற்கு தொகுதியில் மகேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோவை வடக்கு தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் என்பவர் போட்டியிடுகிறார்கள். 3 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்காக இன்று வந்துள்ளார்கள். மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் இப்போ தற்போது பேட்டி கொடுப்பார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலே 7 இடங்களிலே போட்டியிடுகிறது. சென்னையிலே 4 இடங்களிலும், கோயம்புத்தூரிலே 3 இடங்களிலும் போட்டியிடுகிறது. கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, வடக்கு ஆகிய தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. கோவை கவுண்டம்பாளையத்திலே வழக்கறிஞர் திரு புஷ்பானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார். கோவை வடக்கு பகுதியிலே திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோவை தெற்கு தொகுதியிலே திரு மகேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த 3 பேருமே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனது அடிப்படைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இல்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும், தமிழ் தேசியத்தினுடைய அந்த கூறுகள் அடிப்படையில் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையை முன்வைத்து இந்த 2026 சட்டசபை தேர்தலிலே முதன்மையாக ஒரு ஆட்சியினுடைய முதன்மை கூறுகளாக சிலவற்றை முன்வைத்திருக்கிறது. இதுதான் தேர்தல் அடிப்படையினுடைய முதன்மையான கூறுகளாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கருதுகிறது. தமிழகத்தினுடைய வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்பதிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேவைத்துறை, உற்பத்தி துறை இரண்டிலும் அதனுடைய வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டை பார்க்கின்றன. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு, அதேபோல வேலையற்ற தன்மை நீக்குதல் ஆகியவை நடைபெறுவதற்கு ஏதுவாக அமையும் என்பதை உறுதியாக நம்புகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானத்திலே விவசாயத்துறையினுடைய அந்த பங்களிப்பு என்பது முதன்மையாக்கக்கூடிய வகையிலே செயல்பாடு திட்டங்களை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்வைக்கிறது. சேவைத்துறையும் உற்பத்தி துறையும் 2ஆம் தன்மையுடையதாக ஆக்கப்படும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக மொத்த வருமானத்தில் சேவைத்துறை என்பது ஏறக்குறைய 45 விழுக்காடு இருக்கிறது. உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு என்பது ஏறக்குறைய 30 விழுக்காடு இருக்கிறது. எனவே இந்த 75 விழுக்காடுகளுக்கு பின்பு விவசாயத்துறை என்பது 18 விழுக்காடுகள் மட்டுமே இருக்கிறது. இதுதான் 69 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய, சிற்றூரில் இருக்கக்கூடிய, கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்கள் வேலைவாய்ப்பற்ற தன்மைக்கு அடிப்படையாக இருப்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்ததா என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எனவே அந்த வகையில் சேவைத்துறை, உற்பத்தித்துறை இரண்டும் பங்களிப்பு என்பது 2ஆம் தன்மையாக்கப்பட்டு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு என்பது முதன்மையாக்கப்படும் என்பதை நாங்கள் அதனுடைய அடிப்படையிலே தான் எல்லா விதமான செயல் திட்டங்களும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, நீர் நில உரிமைகளை மீட்டெடுத்தல், கல்வி, மின்சாரம், மருத்துவம் இவை அத்துணைக்கும் தேவைப்படக்கூடிய அனைவருக்கும் வழங்கப்படும் உறுதி செய்கிறோம். அது வேலை வாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல் என்பது எங்களுடைய அடிப்படை திட்டங்களில் ஒன்று. ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை சொத்துக்கள், ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் என ஊழலை வேரோடு ஒழித்தல் என்பவை எங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதுமாதிரி உணவு, உடை, உறையுள் ஆகியவை இல்லாத அனைவருக்கும் அளிக்கப்படும். இது அடிப்படையாக சொல்கிறேன். இது வந்து ஒரு இலவசமோ இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு மக்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருக்கக்கூடுவதற்கு வசதி இல்லாமல், வீடு இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய பொருளாதார கொள்கைகள் தான். எனவே இந்த பொருளாதார கொள்கைகள் காரணமாகத்தான் இன்றைக்கு வறுமை இருக்கிறது, இன்றைக்கு வேலையற்ற தன்மை இருக்கிறது. எனவே உணவு, உடை, உறையுள் அனைவருக்கும் இல்லாதவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இவற்றை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒரு அணுகுமுறையை இங்கே இந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய இந்த செயல் திட்டங்களினுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய திட்டங்களாக வேளாண் விளைபொருட்களுக்கு அடிப்படை விலை நிலையத்தில் மாற்றம் செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கிறோம். இப்போ வேளாண் விளைபொருட்களை பொறுத்தவரை கொள்முதல் விலையை நிர்ணயிக்கிறதுக்கு திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நாங்கள் நெல்லுக்கு 3500 ரூபா தருவோம், கரும்புக்கு 4500 ரூபா தருவோம் என்று குத்துமதிப்பாக சொல்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதும் கிடையாது. இதுதான் கடந்த 2021 திமுக சொன்ன நெல்லுக்கான கொள்முதல் விலை, கரும்புக்கான கொள்முதல் விலை அறிவிக்கப்படவில்லை 5 ஆண்டு காலத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்க, நெல்லுக்கு 3500, கரும்புக்கு 4500 சொல்கிறாங்க. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது கூடாது. இது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகையாக இருக்கக்கூடாது. மதிப்பு கூடுதலின் அடிப்படையில் இந்த கொள்முதல் விலையை நிர்ணயிக்கப்பட வேண்டும். மத்திய அரசு இந்த கொள்முதல் விலையை அறிவிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாடு அரசு தனியாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். எனவே இந்த விவசாயிகளுடைய உற்பத்திக்கு ஏற்ப இவைகள் நிர்ணயிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதனால் தமிழகத்தினுடைய நீர்ப்பாசன திட்டங்களை வந்து உடனடியாக முழுமையாக நிறைவேற்றுவோம். சிறு தொழில்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் இப்போ சிறு தொழில்கள் வந்து இந்தியாவிலேயே சிறு தொழில்களை பொறுத்தவரை 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு லட்சக்கணக்கான சிறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் லட்சக்கணக்கான, குறிப்பாக சொல்ல வேண்டும் விசைத்தறிகள்லாம் லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறிகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சிறு தொழில்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். வேலை வாய்ப்பு என்பதை நம்ம அடிப்படையாக இருக்கிறோம். பிற மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகள் முழுமையாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேலையற்ற காலங்களிலே வாழ்வாதார நிதி அளிக்கப்படும். பிற மாநிலத்தவர் இங்கே தமிழ்நாட்டில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும். எத்தகைய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த இறுதியாக சில்லறை வணிகத்தில் பெரு வியாபாரிகளுக்கு தடை விதிக்கப்படும். நீர்நிலை மேய்ச்சல் அரசு புறம்போக்குகளில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருந்த இடங்களை உரிமையாக்கப்படும். இது வந்து பல பேர் வந்து செய்கிறதே கிடையாது. சுற்றுப்புற சூழல் அந்த அடிப்படை அதெல்லாம் சொல்லுவாங்க. இது நாங்கள் எங்களை பொறுத்தவரை நீர்நிலை மேய்ச்சல் அரசு புறம்போக்குகளாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பவர்களுக்கு உறுதியாக அந்த இடங்களை வந்து அவர்களுக்கே உரிமையான ஆக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோம். இந்த கூறுகளின் அடிப்படையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையானது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்வைக்கிறோம். இது தவிர கவுண்டம்பாளையத்தை பொறுத்தவரை அந்த உள்ளூர் பிரச்சனைகளை முன்வைத்து கவுண்டம்பாளையம் தொகுதியில் பிரச்சாரம் செய்யப்படும். அதே போல தான் கோவை வடக்கு தெற்குலையும் உள்ளூர் பிரச்சனைகள், குறிப்பாக இங்கே சொல்ல போனீங்கன்னா இந்த தரை பாலம் ஒன்று, கோவை வடக்கில் வந்து தரைப்பாலம், அதே போல் கோவை கவுண்டம்பாளையத்துலையும் கோவை தெற்குலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து பட்டா இல்லாமல் வீடுகளுக்கு வந்து சொந்த வீடு இருந்து கூட அந்த வீடு உரிமை இல்லாத எப்படியும் அவர்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டு கூட பட்டா அளிக்கப்படாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 2 போராட்டங்கள் இதற்காக நடத்தியது. எனவே அவைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த கோவை மாநகரத்தை பொறுத்தவரை ஒரு தூய்மையான நகரமாக இந்த கோவையில் வந்து இருக்கக்கூடிய பெரும் நெருக்கடியை, இந்த போக்குவரத்து நெருக்கடியெல்லாம் களையக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த கோவை மக்கள் எளிதான முறையில் வந்து தங்களுடைய போக்குவரத்து கடமை ஆற்றுவதற்குரிய அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். குறிப்பாக கோவை மாநகராட்சி அதுபோல் கோவை ஊராட்சிகளில் வேலை பார்க்கக்கூடிய மாவட்டத்தின் ஊராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய பணியை நிரந்தரமாக்குவதற்கான அந்த முயற்சியையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக முடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பிரச்சார பயணம் என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பண முதலீடுகளுடைய அந்த தேர்தல் செலவினங்களுக்கு இடையே ஒரு எளிய மக்களினுடைய ஒரு புரட்சியாக எங்களுடைய போராட்டம் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய, மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி வரைமுறை என்பது தமிழக மக்களுக்கு, தென் மாநில மக்களுக்கும், அதேபோல் பஞ்சாப் அது மாதிரி வட கிழக்கு மாநில மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அவருடைய உரிமையை இழந்து இந்த இந்தியாவிலேயே 2ஆம் தர குடிமக்களாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் எந்த அளவில் இருக்கிறதோ அதே அளவில் அந்த பாராளுமன்ற தொகுதிகள் அது உயர்த்தப்பட்டாலும் கூட, பாராளுமன்றத்தை எண்ணிக்கை உயர்த்தப்பட்டாலும் கூட அதே அளவில் பிரதிநிதித்துவ அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் ஏற்றப்பட்டால் மட்டும்தான் அது உறுதியாக இருக்கும். மகளிருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வருகிறேன் என்ற பெயரில் இந்த தமிழ்நாடு தென் மாநில மக்களுடைய உரிமைகளை, இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தரக்கூடிய அந்த நாடாளுமன்ற அந்த இடஒதுக்கீட்டில், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வந்து எந்த குறைவு ஏற்பட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்றைக்கு மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலமாக மறைமுகமாக வட மாநிலத்துக்கு, குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய வகையில் இந்த தொகுதி மறுவரைவை செய்ய முனைகிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு தெளிவாக தென் மாநில மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை, செல்வாக்கை இந்திய தேசியத்தில் நிலைநாட்டக்கூடிய வகையில், எந்த அளவு குறைவில்லாத வகையில் பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய வகையில் செயல்பட முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இதற்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதற்கு முன்பு பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கூட்டிய கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை இழக்கக்கூடிய இந்த செயலில் ஈடுபட்டால் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியை வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாமல் போராடவும் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.